ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி மலபார் சிக்கன் பிரியாணி. இந்த ரெசிபிக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் விட ஜீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது கூட 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பாதி தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசி மெஷர் பண்ணனால நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ரைஸை தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 4 லவங்கம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ண போகிறேன். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்துருக்கிறனால இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி புதினா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து தம் போட்டுற வேண்டியதுதான். ஆயில் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தம் போட்டுடலாம். இதுலேருந்து கொஞ்சோண்டு போர்ஷன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருந்த நம்ம ஜீரக சம்பா ரைஸையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு மேலே கடைசியாக கொத்தமல்லி புதினா ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். தம் போடுறதுக்காக நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வெட் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் தம்மில் இருக்கட்டும். மலபார் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆனியன் பச்சடி இந்த மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.